இவ்வளோ பெரிய கடையாக இருக்குது, ஒருத்தரையும் காணா. அட இருடி, இப்போதானே வந்திருக்கோம். உள்ளே ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. உட்காரு. உன்னை அழகப்படுத்தாமல் இன்னைக்கு நான் வீட்டுக்கு கூட்டு போக மாட்டேன். இங்கே நிற்கிறவ ஏம்மா கடைக்கு ஆள் வந்தா என்ன ஏதுன்னு கேட்கறது இல்லையா? நீ சும்மா இருடி வாயை வச்சுட்டு. அவங்க கஸ்டமர் போல, இவங்க கிடையாது. அப்போ நீ போய் உட்காரு செத்த, நான் போய் கேட்டு வரேன் என்னான்னு. ஏம்மா பொண்ணு, இந்த க்ரீமு கீமெண்டு போட்டு முகத்திலலாம் தேய்க்கிறாங்கல்ல, அது ஒன்றும் செய்யாதுல்ல? நீங்கள் எதை மேம் கேட்குறீங்க? ஃபேஷியல் கேட்குறீங்களா? இவ ஒருத்தி தானாக போய் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே இந்த செலிவியக்காதையும் கூட்டுக்கு வந்துச்சு. அது போட்டால் ஏதோ வெள்ளையா தெரியுமாம்ல. இது நீங்கள் பியூட்டிஷியன் கிட்ட தான் கேட்கணும். செலிவியக்கா அந்த பொண்ணு ரொம்ப தான் பண்ணுறா, கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாவ. சரி வா, நம்ம உள்ளார போய் பார்த்துட்டு வரலாம். ஹாய் மேம், வெல்கம் மேம். அட இது முடிய எவ்வளோ நேரம் ஆகும்? இதோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம். இப்போ முடிஞ்சிடும். உங்களுக்கு என்ன மேம் பண்ணணும்? அட எனக்கு இல்லை மேம், இந்த என் கூட வந்த பொண்ணுக்கு தான் பண்ணணும். ஃபேஷியல் பண்ணணும். என்ன செலிவியக்கா என்ன சொல்கிறாங்க? எம்பிட்டு நேரம் ஆகுமா? இது அவ்வளோதான் மேம், 2 மினிட்ஸ் தான், முடிஞ்சிச்சு. நீங்கள் வந்து உட்காருங்க. வாங்க மேம், வந்து உட்காருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஆமாம், இன்னைக்கு நான் மூஞ்சி கழுவுனா நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றப்ப நல்லா கலராக தெரிவேன்ல. நாளைக்கு வர்றாங்கன்னா நீங்கள் 2 டேஸ் பிஃபோரே வந்திருக்கணும் மேம். அப்போ தான் ஃபேஷியல் பண்ணால் கரெக்டாக இருக்கும். செலிவியக்கா அமைதியாக இருக்கவ, நீ தானே என்னை கூட்டிகிட்டு வந்த. இப்போ பாரு என்னை கலராக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ இரு, உனக்கு என்ன அவசரம்? நான் பேசிக்கிறேன். உனக்கு என்ன தெரியும்? மேம் இவளுக்கு ஒரு நல்ல ஃபேஷியல் பண்ணி விடுங்க. காலையில் பிரைட்டாக இருக்கிற மாதிரி பொண்ணு பார்க்க வர்றாங்க. ஓகே மேம், பண்ணிடலாம். நீங்கள் சாஞ்சுக்கோங்க மேம். இப்போத்தே பண்ண முடியாதுண்டா, இப்போ சாஞ்சுக்கங்கிறா. செலிவியக்கா உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். முகத்துக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் இருக்கும் உனக்கு. சும்மா படுறி. மேம் ப்ளீஸ் உங்கள் ஸ்பெக்ஸை ரிமூவ் பண்ணுங்கள். அது இல்லாட்டி எனக்கு கண்ணு தெரியாதே. மேம் கண்ணை மூடி தான் மேம் மாஸ்க்கு போட போகிறேன். மாஸ்கா? மாஸ்க்கு மூக்குக்குள்ளே போடுவாங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இரியண்டி. அவங்க பண்ணுற வேலை பண்ண விடு. நான் என்ன பண்ணாதான்னு கையை பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு ½ hour உட்காருங்க மேம். என்னக்கா செலிவியக்கா உன்னை நம்பி தானே வந்தேன். இப்படி கருப்பு சாயத்தை அடித்து மூஞ்சில் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. க்ரீமு தாண்டி கருப்பு, ரிசல்ட் ஆனால் வெள்ள. நான் சொல்கிறத கேட்டேன்னா உன்னை அழகாக நான் வீட்டுக்கு கூட்டு போவேன். சரிக்கா அதே உன்னை நம்பி வந்துட்டேன்ல, பார்த்து விடு தங்கச்சியா. ஏண்டி ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட சொல்லட்டா? ஏன்னாக்கா என்னென்னமோ சொல்லிக்கிருக்க, அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும். நீ தானே கூட்டுக்கு வந்த. சரி நான் பியூட்டிஷியன் கிட்ட பேசிக்கிறேன். சரி பியூட்டிஷியன் வெளியே இருக்காங்க, நான் பார்த்துட்டு வரேன். என்னக்கா கேட்டு வரேன், நீ வந்து பகுமானமாக உட்காந்துருக்க. அதுக்கு நான் அப்படியே வெளியே வருவேன். போய் உள்ளே உட்காருடி. மேம் இவளுக்கு ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க, ட்ரையல் பார்ப்போம். பண்ணிடலாம் மேம், கண்டிப்பாக பண்ணிடலாம். மேம் நான் மாஸ்க்கு ரிமூவ் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னது வலிக்குமா? இல்லை மேம் வலிக்காது. அந்த ஹேர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் சொன்னேன். ஐயாம்மா அப்போ கொஞ்சம் பொறுமையாடுமா, வலிக்குது. இருங்க மேம், கம்ப்ளீட் ஆகிடும். இந்த பெயினை கூட உன்னால் தாங்க முடியலையா? நீ உட்காரு, உனைய வச்சு நான் இழுக்கிறேன், அப்புறம் பார்ப்போம் வலிக்குதா வலிக்கலையான்னு. சும்மா இருடி, ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பியா? முடிஞ்சது மேம், வாங்க நம்ம வெளியிலேயே உட்காந்து கூட ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஏக்கா மூஞ்சி கலரா தெரியுதா? நல்லா பல தண்ணி பண்ணி விட்டுருக்காங்க, நல்லா தான் இருக்கு. அப்படியா? ஹாய் ரித்து, எப்போ வந்தீங்க? நான் வந்து ½ hour மேலே ஆச்சு. இப்போ தான் என்னை கவனிக்கிறீங்களா? ஓ ஐம் சாரி ரித்து, கஸ்டமர் இருந்தாங்க, அதான் நான் வெளியில் வரவே இல்லை. இட்ஸ் ஓகே வேலையை பாருங்கள். பார்லரம்மா வந்து ஹாஸ்டலில் போட்டு விடு, அப்புறமேல் வந்து பேசுவான். வடியத்து நீ என்ன கண்ணை குத்தி கலங்க விட்டுருவோல? ஓ சாரி மேம், தெரியாமல் கைப்பற்றுச்சு மேம். முடிஞ்சது மேம். என்னக்கா எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நிஜமாவே நல்லா இல்லடி. நல்லா இல்லையா மேம்? இதுதான் மேம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஹேர் ஸ்டைல். ஆனால் அது இவளுக்கு செட் ஆகலையே. ஓகே மேம், நான் வேற கூட பண்ணி விடட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆளை விடுங்க. சரி எவ்வளோ ஆச்சு மேம்? ஃபேஷியல் ப்ளஸ் ஹேர் ஸ்டைல் 6500 மேம். 6500 அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ என்ன எனக்கு பிடிக்காத ஹேர்ஸ்லாம் பண்ணிவிட்டு 6500 பில்லை போட்டுக்க, நல்லாத்தையும் பிழைக்கிற. மேம் என்ன மேம் அவங்க அப்படி பேசுகிறாங்க? ஏக்கா செல்வியக்கா வா வீட்டுக்கு போவோம், அவங்க பாட்டுக்கு சொல்லி தெரியட்டும்.
நம்மளாலாம் காசு கொடுக்க முடியாது. ஒன்று கூட நல்லா ஒழுங்காக பண்ணல. இதில் 6,500 ரூபா வேணுமாம்ல? வேணும். மேம் ஹேர் ஸ்டைல் கூட வேணாம், ஃபேஷியலுக்கு மட்டும் 3000 கொடுத்துட்டு போங்க. 3000 ரூபாலாம் கொடுக்க முடியாது. 1000 ரூபா வேணா தாரேன் வச்சுக்க. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் 350 ரூபாய்க்கு பண்ணி விடுவாங்க. நீ என்ன இப்படி கொள்ளக்கார பிள்ளையா இருக்க? மேம் இது பார்லர் இல்லை மேம், சலூன். நீ என்னக்கா நின்று வேடிக்கை பார்த்துக்க? வா போவோம் வீட்டுக்கு. அடியே காசு கொடுத்துட்டு வாடி. ஆமாம் ஆமாம் கொடுப்பாங்க. போக்கா நீ வேற. 1000 ரூபாயும் தருவேன், அதுக்கு மேலே தர முடியாது. ஷபா மேம், இனிமேல் நீங்கள் தயவுசெய்து அவங்கள கூட்டிகிட்டு வராதீங்க ப்ளீஸ். இவன் நம்ம நல்லா பண்ணி விட்டுறதான கதையும் பேசுவா. நீங்கள் கிளம்புங்க மேம், எனக்கு அமௌண்ட்டே வேண்டாம். வாக்கா அப்படியே ஓடிடுவான், வேணான்ட்டாங்க. நம்மளுக்குன்னு வந்து வாட்ச் இருக்கு பாச்சி. அப்புறம் என்ன, நாங்கள் போயிட்டு வரோம். பாய்.